ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல எக்ஸ்பர்ட். இவரு டைவர்ஸ் கேஸ்ல எக்ஸ்பர்ட். அதான் இவர்கிட்ட வந்திருக்கோம். சிஸ்டர், வழக்கமா இந்த டைவர்ஸ் கேஸ்னா 6 மாசம் 1 வருஷம், சில சமயம் பல வருஷ கணக்கா ஆகும்னு சொல்றாங்களே. ஆமா, கட்டாயம் 6 மாசம் செப்பரேஷன் பீரியட் தேவைப்படும். ஆனா இங்க அந்த பிரச்சனை இல்லைன்னு அட்வொகேட் சொன்னாரு. ஏற்கனவே வெங்கடேஷும் ரத்னாவும் பிரிஞ்சிருக்காங்கிற சாட்சி இருக்கு. வெங்கடேஷ் ரத்னாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா கேஸ் வேற இருக்கு. அதனால சீக்கிரமே கிடைச்சிரும் சொன்னாரு. வாங்க தர்மார்த்தா மேடம். வாங்க பிரசிடென்ட் சார். வணக்கம். உட்காருங்க 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 சார். கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல சார், பரவாயில்ல. நாங்களும் இப்பதான் வந்தோம். சண்முகம் உங்களுக்கு தெரியும்ல? இவரு அறிவழகன். வணக்கம் சார். அறிவு, இவர்தான் அட்வொகேட் சிங்காரம், டிவோர்ஸ் கேஸ் எக்ஸ்பர்ட். பரணி உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்லிருப்பாவுல? ஆமா, எல்லா டீடைல்ஸையும் ஃபுல்லா படிச்சிட்டேன். வெங்கடேஷ் கேஸ் டீடைல்ஸையும் அனுப்பியிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டேன். கேஸ் எல்லா விதத்திலையும் நமக்கு சாதகமா இருக்கு. சார், இந்த டைவர்ஸ் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் மட்டும் இல்ல, ரொம்ப அவசரமும் கூட. கேஸ் போட்டு ஒரு 2 வாரத்துல டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா? 2 வாரத்துல எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹியரிங் வர்றதுக்கே எப்படியும் 1 வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். ப்ளீஸ் சார், எப்படியாவது சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே, ஸ்பெஷல் கேஸ்னு போட்டு முடிச்சிடலாம். அப்படி என்ன அவசரம்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர் அறிவழகன் இருக்கார்ல, இவருக்கு தான் ரத்னாவை ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம். அதான் கேக்குறோம். ஓ, மாப்பிளையே அவங்க டைவர்ஸ்க்கு வந்துட்டாரா? சார், லவ் பண்றேன் சார். கொஞ்சம் நெஞ்சலாம் இல்ல, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்றேன் சார். அதான் கொஞ்சம். நீ சொல்றத பார்த்தா ஏதோ இங்கிலீஷ் சாங்ல வர லிரிக்ஸ் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல சார், என் தங்கச்சி பாவம், இந்த கல்யாணத்தினால அவ ரொம்பவே நொந்து போயிருக்கா. அதான் அவளுக்கு உடனே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவளுக்கு அப்புறம் இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காளுவ. அதுதான். கவலைப்படாதீங்க, நிச்சயமா கூடிய சீக்கிரமே கேஸை ஃபைல் பண்ணிடலாம். எப்படியும் நான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இந்த கேஸுக்கு எப்ப என்ன வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் சொல்றேன். சரிங்க மேடம். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம் சார். தாராளமா கிளம்புங்க மேடம், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி சார். ஓகே ஓகே, வரோம் சார். அப்ப நாங்க வரோம். ரொம்ப நன்றி சார். அடுத்த மதர்ஸ் டேக்கு நீயும் மதர் ஆயிடுவ. சந்தோஷம் தானே? ஏட்டி ஏட்டி, என்ன சிட்டி? இப்ப எதுக்குடி கண்ணு கலங்குத? அத்தை, எனக்கு அம்மானா 6. என் மதனி சூடாமணிதான். இல்லத்த, ஞாபகம் தெரிஞ்சு அண்ணன் தானே என்ன சோறுட்டி பாராட்டி வளர்த்துச்சு. எனக்கு அண்ணன் தான் அம்மா. அம்மைக்கு அம்மையா, அப்பாவுக்கு அப்பாவா, எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணன் தானே. அண்ணனை பார்த்து ஒரு வாழ்த்து கூட சொல்ல துப்பில்லாம ஆயிட்டேன் அத்தை. இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல. உங்க அண்ணன் கூடிய சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாரு. நீங்க என்னத்துக்குல கண்ணு கலங்குத? மைனி, நான் வேணா அத்தாங்கிட்ட போய் பேசி பார்க்கவா? வேணா சிவபாலா, நீ பேசினா அண்ணனுக்கு கோவம் தான் அதிகமாகும். சரியில்ல, விடு விடு. சீக்கிரமா அவன் சமாதானம் ஆயிடுவான், நம்ம நம்புவோம். நீ காப்பிய குடி. என் மனசு கரைக்குதியே. கடைசியில நான் தான் உன்னையும் உங்க அண்ணனையும் பிரிச்ச மாதிரி ஆயிருச்சு. அவனை நினைச்சாலே உன் கண்ணுல கண்ணீரா கொட்டுதேட்டி. விடுத்த, எல்லாம் என்னோட தலை எழுத்து. என்ன பண்றது? அப்போ உன் தங்கச்சி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுன்னு கேட்டப்போ நீ வாயவே திறக்கல? முடியாது, என்னோட பொண்டாட்டியை கிளினிக்ல விடுறதா எனக்கு ரொம்ப முக்கியம், நீ வேணா ஆட்டோல போய்க்கோன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ உனக்கு வாய் வரல? சிலதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியுமா என்ன? அவ்வளவு எனக்கு முக்கியம் தான்ல. அதான் எனக்கு தெரியுமே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலாம். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒரு பக்கம் அவளுக்கு எனக்காக அடிச்சுக்க, இன்னொரு பக்கம் நீ எனக்காக அடிச்சுக்க. நீங்களாம் அடிச்சுக்கும் போதுதான்
இந்த சமூகத்தோட ஒர்த் என்னன்ட்டு எனக்கே தெரியுது. இவ பாரு, நீ கூட நான் இல்லாம 2 வருஷம் என்ன 2 நாள் கூட இருக்க முடியாதுன்ட்டு தானே திரும்பி வந்தா. யாரு உனக்காக திரும்ப வந்தா? இந்த மாதிரி கனவு கோட்டெல்லாம் கட்டாத. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன். பாஸ்போர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. வந்ததும் நான் கிளம்பிடுவேன். நீ நல்ல புருஷன்தான். ஆனா இதெல்லாம் சொன்னா நீ ரொம்ப ஆடுவ. அதுக்காகவே நான் சொல்ல மாட்டேன்டா. எப்படி கலர்லாம் சூப்பரா இருக்கா? அந்த கலர் கூட உங்க பொங்க சோறு வேணாம், உங்க புளியோதரையும் வேணாம். நீங்க கிளம்புங்க பிரசிடென்ட் சார். அம்புட்டியும் ஒட்டு கேட்டு தான் வரியா? ஆமா, ஒட்டு வேற கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் பேசுறதா 7 ஊரு கேக்குதே. ரகசியமா பேசுறீங்க நீங்க. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியமா? உன் வீட்டுக்காரி சூடாமணியோட சேர்ந்து நீ செஞ்ச சிலுமச்சத்தெல்லாம் நான் அவுத்துடுவா? பாக்குதியா ஏல கோட்டிக்கார பையல. நான் ஏதோ தமாசுக்கு சொன்னா பெருசா பேசிக்கிட்டு. என்ன பேச்சுடா இதெல்லாம்? வர வர உனக்கு வெக்கமானமே இல்லாம போச்சு. நீ குடிநீர் ஆபீசரை பார்க்க போகணும்னு சொன்னல, போ இப்ப கிளம்பு போ. ஒரு புருஷனோட முத கடமை பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதாம்ல. பொறவுதான் ஊர் கடமைலாம். நீ பண்ண கடமை எல்லாம் போதும், தயவு செஞ்சு இப்ப கிளம்பு. இதுவும் ஒரு கடமை. நீ சொன்ன உடனே கேட்டு கிளம்புத மத்தியா, அதுவும் பொண்டாட்டிக்கு புருஷன் செய்யற கடமை. சரி, நான் வாரேன்.